பேச்சுலர் ஃபுட் விலாக். இது இப்போ தான் நம்ம புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சாப்பாடு பற்றி போடலான்ட்டு இருக்கிறோம். இதான் நம்ம கிச்சன் ரூம். இப்போ சாப்பாடு வச்சுட்டோம். சாப்பாடு கோச்சிட்டு இருக்குது. நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எங்கள் பூஜை ரூமு. இது கிச்சன் ஐட்டம்லாம் அடுக்கி வச்சுருக்குறோம். கீழே பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம நைட்டுக்கு லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம். லெமன் பழம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா லெமன் பொடியில் கூட செய்யலாம். அது நான் அவ்வளோ இயற்கையாக இருக்காது. இது நம்ம நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பீரசம் வைக்க ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையும். பாருங்க எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. பாஸ் பண்ணுறாங்க கிட்ட உக்காந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பயிர், கருவேப்பிலை, அதான் எல்லாம் சட்டி தெரிஞ்சு போட போறீங்க. பச்சை மிளகாய் போட போகிறோம். நல்லா வதங்கணும். பிரிட்டிஷ் கலரில் வரணும். இதாங்க பேச்சுலர் ஃபுட்டுன்னா இதாங்க. சிம்பிளாக ரெடி பண்ணி சாப்பிட்றோம். எங்கள் அண்ணன் பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு இருக்காரு. அது நல்லா உதவுது. எங்கள் அண்ணன் அடுத்தது செஃப் தாமு மாரி ஆகலான்னு ஒரு பிளானில் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா லைட்டாக பொர்னிஷ் கலரில் வந்துருச்சு. பொன்னிறம் வந்தவுடன் நல்லெண்ணெயில் தான் செய்வோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புளி ரசம் ஊற்றிக்கலாம். கரண்டி வைக்கணும்னா அதில் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த இதில் மக்கள்லாம் அதெல்லாம் அந்த கரண்டியிலே தங்கிடும். வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிகிட்டே இருப்பாங்க. பசங்க சும்மா கரண்டிலே அப்படி விட்டா மேலே அந்த சக்கரை நின்றுடும். பாருங்க, சக்கரை நின்றுச்சா அவ்வளோ என்ன பண்ணணும்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வச்சுப்போம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அடுத்து நம்ம தொட்டுக்கைக்கு புடலா இது உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அந்த வீடியோ தான் பாஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், லெமன் சாதம் செஞ்சால ஆமாம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு பொரியல். ஐ சூப்பர். எப்படி நான் பண்ண போகிறேன்? அது பண்ணுறத பாரு. ஓகே. ஆயில் ஊற்றியாச்சு. எங்கள் அண்ணன் கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டாங்க. எங்கள் அண்ணன் யாருன்னு நினச்சிங்க? எங்கள் அண்ணன் ஒரு குக்கு. அப்படியே எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரி. ஓ, எங்கள் அண்ணன் இருக்கிற திறமைக்கு ஒரு இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. கடுகு போட்டாச்சு, போட்டுட்டாங்க. பயப்படாதீங்கண்ணா, மேலே ஆயில் படாது. நெருக்கி வைத்த ஆனியன் எங்கள் அண்ணன் போட்டுட்டு இருக்காங்கல்ல. வெங்காயம் வதவிடும். அதுக்காக எங்கள் அண்ணன் உப்பு போடுறாரு ஃபஸ்ட்டு. எங்கள் அண்ணன் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி முடிச்ச உடனே பசங்களுக்கும் சாப்பாடு சொல்லி தெரியும். தனியாக இருந்தால் இப்படி பசங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. வீட்டில் அம்மா செய்யும்போது பக்கத்தில் கொண்டாந்து பார்த்து கட்டிட்டுருக்கலாம். இதாக கிளாஸு பிகேஜியில் நாங்கள் படிச்சுக்கலாம். அதில்
சாப்பிட்ற அளவுக்கு செய்ய முடியும். அவ்வளோதான். அது டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டு இல்லாமல் போனாலும் சரி, நாங்கள் செய்கிறது தான் சமையல். உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருவோம், அதை போட போகிறாங்க எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை கடாயில் போட்டாங்க. நல்லா எண்ணெயே நல்லா வரும். எண்ணெயே வரலாம் நம்ம ஒன்றும் வந்து அதிகமாக. மறக்காமல் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் கூட சொல்லலாம், நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுவோம். எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணுவோம். எஸ் அண்ணா கிச்சனுக்கு எதுவும் பார்க்காதீங்க. பேச்சுலர்னால சுற்றி போயிட்டு வந்து அது இருக்கும். எதுவும் அரேஞ்ச் பண்ணல. நாளைக்கு சண்டே, நாளைக்கு எல்லாம் கிரிக்கெட் போடணும். ஏதோ நைட் எதுவும் செஞ்சு சாப்பிடுவாங்க கிரிக்கெட் பண்ணுறது. அண்ணா தம்பி அழகு சுந்தரத்தே காணும், எங்கே போனா? தம்பி அழகு சுந்தரம் அந்த பக்கம் படிச்சு இருக்கிறாரு. ஓ இல்லைங்க, நான் அழகு சுந்தரத்தை பார்த்துட்டேன். ஆனால் அடுத்த வீடியோவில் இல்லை, இன்னி வரும் வீடியோவில் நான் அவரை காட்டுறேன். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோட இன்னொரு அண்ணன் தான். போடலாம். தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணவும். பார்த்து ஒரு வழியாக பொரியல் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இனிமேல் வந்து சாதத்தை கிளறிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காரு பாருங்கள். நம்ம போய் சாதத்தை கிளறலாம், அடுப்பாக கிளறலாம். எங்கள் அண்ணன் சாப்பாடு போகிறார். அழகு சுந்தரத்துக்கு லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அவர் என்னால் கூப்பிட முடியல. எங்கள் அண்ணா லெமன் சோறு கிட்ட ஆரம்பிச்சாரு. அண்ணா லெமன் வாடை நல்லா அடிக்குதுண்ணா. எங்க எங்கள் அண்ணன் சாப்பாடு கிண்ட கலர் மாறிக்கிட்டு இருக்கு. லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எஸ் எங்கள் அண்ணன் சாப்பாடு நல்லா அற்புதமாக கிண்டி ரெடி பண்ணிட்டாரு. சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புடி லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ சைடிஸ். நன்றி. இனி ஒரு வீடியோவில் எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள்.